ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸுக்கு சுவையான பஞ்சு போல் ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் எல்லா வகையான ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன், நட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு சீனியை வெறும் கடாயில் போட்டு கரமலைஸ் பண்ணி வச்சுக்கிடணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சதும், நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நிறம் வரணும். நிறம் வந்ததும் நம்ம சூடான தண்ணி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் நம்மளுக்கு கெட்டி பிடிக்காது. அப்படியே விட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸுகளை போட்டு நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து சுண்டி வரணும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு சீனி, ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். இதை அப்படியே ஒரு சல்லடையில் போட்டு சலித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 2 முட்டையை அடித்து அதில் விட்டுருங்க. பாருங்கள், 2 முட்டை அடித்து அதில் விட்டுருங்க. 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் அதையும் விட்டு நல்லா கலந்து வச்சுக்கிடுங்க. இந்த சீனி கரையணும். இப்போ ஒரு 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா கூட கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருங்க. இப்போ முதல்ல இதுக்கு மைதா மாவு 1/2 கப்பு எடுக்கணும். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்து நல்லா சலித்து எடுத்து நல்லா கலந்துக்கிட்டு அந்த மாவில், அதாவது இந்த நம்ம முட்டை சீனி கலவை எல்லாம் இருக்குல்ல, அதில் போட்டு ஒரு சைடாட்டையே நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம், அதையும் போட்டு மெதுவாக கிளறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டின்னில் போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணின குக்கரில் வச்சு ஒரு 50 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். சிம்மில் போட்டுறணும். அடுப்பை போட்டு 50 நிமிஷம் கழித்து பார்த்தா சுவையான பஞ்சு போல் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள்.